السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله المتوحد بجلال ذاته وكمال صفاته، المتقدس في نعوت الجبروت عن شوائب النقص وسماته، والصلاة والسلام على نبيه محمد المؤيد بساطع حدده وواضح بيناته، وعلى آله وصحابه هداة طريق الحق وحماته. أما بعد، وقد قال الله تعالى في القرآن الكريم: إن أكرمكم عند الله أتقاكم إلى آخر الآية. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: المرء مع من أحب إلى. صدق رسول الله صلى الله عليه وسلم. அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி வருகின்ற ஏக வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கு வான்புகளும் மாண்புகளும் அல்ஹம்துலில்லாஹ். ஜகத்தின் ஜீவனாடி ஜன்னத்தின் ஜகஜோதி மதீனத்தில் கோயில் கொண்டு மறைந்திறங்கும் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதிலும், அவர்கள் சொன்ன மொழியை சென்ற வழியை தன் வாழ்வியலாக கொண்டு உயரிய நிலையை அடைந்த உத்தம சஹாபாக்கள், அவர்களை தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், உயர்ந்தோரை தொடர்ந்தவர்கள், வல்லவர்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் எல்லோர்கள் மீதிலும் அல்லாஹ்வின் ஸலாத் எனும் கருணையும் ஸலாம் எனும் பந்தனமும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக. இந்த பாக்கியம் பொருந்திய கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய பொன்மொழிகள் பாடமாக நடாத்தப்படுகின்ற இந்த மஜ்லிஸிலே வீற்றிருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் பாக்கியவான்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய அவர்கள் சொன்ன மொழியை, சென்ற வழியை, அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை சொல்ல எனக்கும் கேட்க உங்களுக்கும் வாய்ப்பளித்த வல்ல பெரியோனை புகழ்ந்து பணிந்து, ஜன்னத்தில் நாம் அனைவரையும் அல்லாஹ் இதுபோல ஒன்று சேர்ப்பான் என்பதை வேண்டி பாடத்திற்குள் நுழையலாம். இன்றைய பாடம் பாபு சுரஅத்தி பில் ஜனாசத்தி, ஜனாசாவை வேகமாக கொண்டு செல்வதுடைய பாடம். ஜனாசாவை வேகமாக கொண்டு சென்று அடக்குவதை பற்றிய பாடம். வகால அனஸ் ரலியல்லாஹு தஆலா, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள்: அன்தும் முஷய்யஊன, நீங்கள் பரிந்துரை செய்யக்கூடியவர்கள், துஆ செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லிவிட்டு, ஃபம்சு, நடந்து போங்க. ஒரு ஜனாசாவை தூக்கி கொண்டு நடந்து போகும் பொழுது, பைன யதைஹா, அதற்கு முன்னாலும், வஹல்ஃபஹா, அல்லது பின்னாலும், யமீனிஹா, அதனுடைய வலது புறத்திலும், வஅன் ஷிமாலிஹா, அதனுடைய இடது புறத்திலும், வகால கைருஹு, அந்த அனஸ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாத ஏனையவர்கள் சொல்கிறார்கள்: கரீபம் மின்ஹா, அந்த ஜனாசாவை கொண்டு செல்கின்ற பொழுது தூரமாக செல்லாமல் அந்த ஜனாசாவோடு முன்னாலோ பின்னாலோ வலதாலோ இடதாலோ அந்த ஜனாசாவோடு சேர்ந்து செல்லுங்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இன்னும் ஏராளமான சஹாபாக்கள் அதனை சொல்கிறார்கள். அதே போல ஹதஸ்னா அலி இப்னு அப்துல்லாஹ் ஹதஸ்னா சுஃபியான் قال حفظناه من زهري عن سعيد بن مسيب عن ابي هريره رضي الله تعالى عن النبي صلى الله عليه وسلم قال صلى الله عليه وسلم அவர்கள் சொல்கிறார்கள்: அஸ்ரிஉ பில் ஜனாஸதி, ஜனாஸாவை வேகமாக கொண்டு செல்லுங்கள். ஃபஇன்தகு ஸாலிஹத்தன் ஃபகைருன், அது நல்ல ஜனாசாவாக இருந்தால், ஒரு நல்ல மனிதர், ஒரு சாலிஹான மனிதர் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அவருடைய உடல் உறுப்புகளாலும் நாவாலும் அவருடைய பொருளாதார ரீதியாகவும் அவருடைய வாழ்வியல் ரீதியாகவும் எந்த ஒரு அடிப்படையிலும் ஒரு சகோதரனை துன்புறுத்தாத ஒரு சாலிஹான ஒரு மனிதர் மரணித்து விட்டார் என்றால், துகத்திமூனஹா, முற்படுத்துவீர்கள். நல்ல மனிதர் மரணித்தால் அவரை விரைவாக கொண்டு செல்வது நல்லது. அவர் அந்த நல்ல மனிதராக இல்லை, ஒரு கெட்ட மனிதராக இருந்தார், கெடுதி, வைப்பீர்கள் உங்களுடைய பிடரியை தொட்டும், அவரை குயிக்க அவசரமா அடக்கி விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விடயத்தை தீவிரப்படுத்தி சொன்னார்கள். ஒன்று,
நேரத்தோடு தொழுது கொள்ளுங்கள், பிற்படுத்தி போடாதீர்கள், சடைவடைந்து விடுவீர்கள், அந்த தொழுகை தப்பி போய்விடும், அதனால் நேரத்தோடு தொழுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்தது, எங்களில் ஒரு சகோதரர் மரணித்து விட்டால் அதனையும் தீவிரமாக அடக்கிவிடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போல எங்களுடைய குழந்தைகள், பெண் குழந்தைகள் வயதை எட்டிவிட்டால் அவர்களுக்கு அவசரமாக மனமெடுத்துக் கொடுங்கள், சாலிஹான ஆணை பார்த்து திருமணம் முடித்துக் கொடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படியான வழிமுறைகளை பின்பற்றாதன் காரணத்தினால்தான் பல ஃபித்னாக்களும் குழப்பங்களும் அரங்கேறுவதற்கு வழிவகையாக அமைந்து விடுகிறது என்பதில் சந்தேகம் இல்லை. அடுத்ததாக, பாபுன் கவுலில் மையத்தி வஹு அலல் ஜினாசத்தி, கட்டிலே இருக்கக்கூடிய மையத்து அது அலரும், அது பற்றி பேசக்கூடிய ஒரு பாடம். கத்திமூனி, என்னை நீங்கள் முற்படுத்துங்கள். حدثنا عبد الله بن يوسف حدثنا الليث قال حدثنا سعيد عن أبيه أنه سمع أبا سعيد الخدري رضي الله تعالى عنه قال كان النبي صلى الله عليه وسلم அவர்கள் ஆகியிருந்தார்கள் யகூலு, சொல்லக்கூடியவர்களாக, இதா உதஅத்தில் ஜினாஸத்து, ஜனாஸா வைக்கப்பட்டு விட்டால், ஃபஹ்தமலஹா அர்ரிஜாலு அலா அகனாக்கிஹிம், தோள் மீது ஆண்கள் அந்த ஜனாசாவை சுமந்தால், ஃபைன் கானத் சாலிஹத்துன் காலத், அது சாலிஹான ஒரு ஜனாசாவாக இருப்பின் அந்த ஜனாசா சொல்லும், கத்திமூனி, என்னை முற்படுத்துங்கள், ஃபைன் கானத் கைர சாலிஹத்தின் காலத் லி அஹ்லிஹா, என்னுடைய நலவை தடுக்க வேண்டாம், என்ன நீங்க முற்படுத்துங்க என்று ஒரு சாலிஹான ஜனாசா சொல்லும். அதுவே ஒரு கெட்ட மனிதராக இருந்தால் வாழக்கூடிய காலத்திலே இறைவன் ஏவலுக்கும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலுக்கும் புறம்பான முறையிலே அவருடைய வாழ்வில் அமைந்து விட்டால், அப்படிப்பட்ட அந்த ஜனாசா லி அஹ்லிஹா, அவருடைய குடும்பத்தை பார்த்து, அந்த ஜனாசாவை கொண்டு செல்லக்கூடியவர்களை பார்த்து சொல்லும், யா வைலஹா, அவருக்கு வந்த நாசமே, அது தனக்கு தானே சொல்லிக் கொள்ளும். ஐன யதஹபூன பிஹா, அவரை எங்க கொண்டு போறீங்க, எங்க கொண்டு போறீங்க என்ற அந்த ஜனாசா அலரும். யஸ்மஉ ஸௌதஹா குல்லு ஷைஇன் இல்லல் இன்சான, அந்த சப்தத்தை மனு வர்க்கத்தினரை தவிர, மனித வர்க்கத்தினரை தவிர சகலமும் செவியுறும். வலவ் சமிஅல் இன்சானு லஸஇக, அந்த சப்தத்தை, அந்த கெட்ட ஜனாசா அலறக்கூடிய அந்த சப்தத்தை மனித காதுகள் செவியுறும் என்றால், லஸஇக லஹுஷிய, மயக்கமுட்டு விடுவோம், புத்தி பேதலிச்சு மயக்கமுட்டு விழுந்து விடுவோம். ஒரு கெட்ட ஜனாசா, அதற்கு செய்யப்படக்கூடிய அதாவுகளின் மூலமாக அது கொண்டு செல்லப்படுகின்ற பொழுது அது அழக்கூடிய அந்த அமளி துமளியான அந்த தருணம், அது அழக்கூடிய அந்த நிலையை நாம் செவியுற்றால், எங்களுடைய இந்த காது அதை செவியுறும் என்றால், லகுஷிய என்று சொல்லுகிறார்கள், மயக்கமுட்டு விழுந்து விடுவோம், புத்தி பேதலிச்சு. அவு யமூத்து மன் சித்தத்தி ஹவுலிதாலை, அந்த அமளி துமளியின் கடினத்தின் காரணத்தினால் அதனை கேட்டவுடனே ஒன்று மயக்கம் அடைவார், இல்லை மரணித்து விடுவார்கள் என்று இமாம்கள் எங்களுக்கு சொல்கிறார்கள். கண்ணியமானவர்கள், அப்படிப்பட்ட ஒரு தருணம் எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. வர்தராவுடைய நிலை இருக்கிறது, ரூஹ் கைப்பற்றப்படக்கூடிய நிலை இருக்கின்றது, எங்களையும் கொண்டு செல்வார்கள். அதற்காகத்தான் சொல்வது, எங்களை தொழுவிக்கு முன் நாங்கள் தொழுது கொள்வோம், எங்களுக்கு அடுத்தவர்கள் எங்களுடைய பணிவிடை செய்வதற்கு முன்னால் ஆரோக்கியம் இருப்பதோடு எங்களுடைய நாடி நாளங்கள் எல்லாம் செயல்படுகின்ற பொழுதே, எங்களுடைய உடலில் ஆரோக்கியம் குன்றா காலத்திலே நாங்கள் அமலிலே ஈடுபட்டு இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றோம் என்றால், இப்படிப்பட்ட தண்டனைகள் எங்களுக்கு இருக்காது. இவ்வையகத்திலும் நிம்மதியானவர்களாய், கபூரிலும் நிம்மதியானவர்களாய்,
ரப்புடைய தரிசனத்தை பெறக்கூடியவர்களாய் சாலிஹீன்களோடு சேர்ந்தவர்களாய் ஜன்னத்திற்குள் நுழையலாம். ஃபதுகுலி ஃபீ இபாதி, அல்லாஹ் சொல்வான், முதலாவது சாலிஹீன்களோடு இணைந்து கொள்ளுங்கள், அதற்கு பின்னால் சுவனத்திற்கு தகுதியுடையவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். அப்படி இல்லை என்றிருந்தால் அவனுடைய போதனைக்கும் பெருமானாருடைய வழிகாட்டலுக்கும் புறமாண்ட முறையிலே எங்களுடைய வாழ்வியல் அமைந்து விட்டது என்றால் எங்களுடைய மரண நேரம் இப்படி ஆகிவிடும். கண்ணியமானவர்கள், நாங்கள் வசதியானவர்களாக இருந்த போதிலும் எல்லா துறைகளிலும் எங்களுக்கு ஏழுமான போதில் நாங்கள் வாழ்ந்த போதிலும் எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது, எதிலும் எங்களுக்கு குறைபாடு இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் எங்களுக்கு மிகைப்பாக இருந்தாலும் இறைவனுடைய சிந்தனையை அது என்ன செய்யக்கூடாது, புறம் தள்ளிவிடக்கூடாது, அது மறைக்க கூடாது. நாங்கள் பணம் படைத்தவராக இருக்கலாம், அந்த பணம் இறைவனுடைய சிந்தனை விட்டும் எங்களுக்கு திருப்பக்கூடாது. அப்படி திருப்பிவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே மிக துல்லியமாக கூறுகிறார். லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ذிக்ரில்லாஹ் வமன் யஃஅல் ذلك ஃபஉலாயிக ஹுமுல் காஸிரூன். நாங்கள் நஷ்டவாளிகள். இந்த உலகத்தினுடைய மோகம், பணம், எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய சொத்து செல்வங்கள் எங்களுடைய கண்ணை மறைத்து விட்டால், அல்லாஹ்வுடைய திக்ரை மட்டும் நாங்கள் புறக்கணித்து நடந்தால், மறுத்துமாறு செய்தால் நாங்கள் நஷ்டமடைந்தவர்களில், கைசேதமடைந்தவர்களில் ஆகிவிடுவோம் என்பதை அல்லாஹ் கூறுகிறான். பின்னர் வரவராவுடைய நிலை இருக்கிறது. நாங்கள் அந்த நேரத்திலே அலறுவோம், எனது காலம் முடிந்து விட்டதா, என்னை சற்று தாமதிக்க முடியுமா, நான் நல்ல அமல்கள் செய்து கொடைகள் கொடுத்து சாலிஹீன்களோடு இணைந்து கொள்ள எனக்கு அவகாசம் கிடைக்குமா என்று கேட்டால் அல்லாஹ் சொல்வான், அங்கே அனுமதி இருக்காது. இறைவன் முகத்தை திருப்பிக் கொள்வான். லவ்லா அஸ்ஸரதனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன் வலை யுஅخر அல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன். மில்லி வினாடி கூட எங்களுக்கு நேரம் வழங்கப்பட மாட்டாது, எங்களுடைய கழுத்து நெரிக்கப்படும், ரூஹு பறிக்கப்படும். அல்லாஹ் நாங்கள் செய்த சகலவற்றை நன்கறிந்தவன் என்பதை அந்த குர்ஆனுடைய ஆயத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. நாங்கள் நல்ல அமல்கள் குறைந்து வாலிபம் போகும் முன்னே, வயோதிபம் அடையும் முன்னே, உடல் தளரும் முன்னே, நாடி நாளங்கள் எல்லாம் புத்தி செயல்படும் காலத்திலேயே அல்லாஹ்வை நேசித்து அவனுடைய ஏவலை, பெருமானாருடைய வழிகாட்டலையும் எடுத்து நடந்து நாங்களும் அமல் செய்து எங்களால் பலர் பிரயோஜனம் அடைவதற்கு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தர வேண்டும். அந்த அமைப்பிலே நாங்கள் வாழ வேண்டும் கண்ணியமானவர்கள். அதே போல பாபுன் மன் ஸஃப ஸஃபைனி அவ் தலாதன் அலல் ஜனாஸத்தி கல்ஃப இமாம். இமாமுக்கு பின்னாலே ஜனாஸா மீது 3 அல்லது 2 சஃப், யார் 3 அல்லது 2 சஃப் ஆக்குறாரோ அப்படிப்பட்ட பாடம். ஜனாஸாவின் மீது உண்டான அந்த கடமைகளை நாங்கள் சஃபாக இருந்து இமாமை பின்பற்றி தொழுவதற்கான ஒரு பாடம். حدثنا مسدد عن أبي عوانة عن قتادة عن عطاء عن جابر بن عبد الله أن رسول الله صلى الله عليه وسلم صلى على النجاشي صلى الله عليه وسلم அவர்கள் நஜ்ஜாசி மன்னருக்கு காயிபு ஜனாசா தொழுவிப்பவர்களாக ஆனார்கள். அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ஃபகுந்து நானுமாக இருந்தேன், இஸ்ஸஃபி தானி அவித்தாலே 2வது 3வது சஃபிலே நானும் இருந்தேன். அப்ப மரணித்தவருக்கு காயிபு ஜனாசா தொழலாம் என்ற விடயத்தை இங்கே எங்களுக்கு இமாம்கள் போர்வு தந்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் கூறியிருக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள் என்பது நிரூபணமாகிறது. அதே போல பாபு சுஹூஃபி அல் ஜினாசதி, ஜனாசா மீது சஃபுகளின் உள்ள பாடம்.
حدثنا مسدد حدثنا يزيد بن زرير حدثنا معمر عن الزهري عن سعيد عن ابي هريره رضي الله تعالى نعى النبي صلى الله عليه وسلم ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண செய்தி சொன்னார்கள் இலா அஸ்ஹாபிஹி அவருடைய தோழர்களிடத்திலே அந்நஜாஷிய நஜாசி மன்னர் அவர்களுடைய மரண செய்தியை சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சும்ம தகத்தம பின்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் சென்றார்கள். ஃபஸஃபு கல்ஃபஹு அவர்களுக்கு பின்னால் சஹாபாக்கள் சஃபாயினார்கள். ஃபகப்பர அர்பஅன் 4 தக்பீர்கள் கட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்த சஹாபாக்கள் தொழுதார். அதே போல حدثنا مسلم حدثنا شعبة حدثنا الشيباني عن الشعبي قال أخبرني من شهد النبي صلى الله عليه وسلم أخبرني எனக்கு அறிவித்தார்கள் மன் ஷஹீத நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சமூகம் அளித்த அவர்களோடு வந்த ஒரு தோழர் அதாலா கபரின் மன்பூதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அலா கபரி மன்பூதின் தனித்த ஒரு கபர் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபர் இருக்கிறது. ஃபஸஃபஹும் அவர்களை சஃபாக்கினார்கள். ஃபகப்பர அர்பஅன் 4 தக்பீர்கள் கட்டினார்கள். குல்து யா அபா அம்ரின் யா அபா அம்ரே மன் ஹத்தஸக உங்களுக்கு யார் சொன்னது என்று கேட்ட பொழுது கால இப்னு அப்பாஸ் நாயகம் அவர்கள் கூறியதாக அவர்கள் பதில் உரைக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சமூகம் அளித்த ஒரு மனிதரிடத்திலே கேட்கப்படுகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சமூகம் அளித்த மனிதர் எனக்கு சொன்னார் என்று ஷஅபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள். அத்தா அலா கபரின் மன்பூதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்த கபூரில் இடத்திலே வந்தார்கள். சஹாபாக்களை சஃபாக்கினார்கள். 4 தக்பீர்கள் கொண்டு ஜனாசா தொழுகை நடாத்தினார்கள் என்பதனை இவ்விடத்திலே பதிவு செய்கிறார்கள். அதே போல حدثنا إبراهيم بن موسى أخبرنا هشام بن يوسف أن ابن جريج أن أخبرهم قال أخبرني أتاهم أنه سمع جابر بن عبد الله يقول قال النبي صلى الله عليه وسلم ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் قد توفي اليوم رجل صالح من الحبشي ஹபஷாவிலே உள்ள ஒரு சாலிஹான மனிதர் மரணித்த அந்த நாள். பஹலும்ம வாங்க ஃபஸல்லு அலைஹி அவர் மீது தொழுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவுகிறார்கள். கால சஹாபாக்கள் சொல்கிறார்கள் ஃபஸஃபனா நாங்க சஃபானோம் ஃபஸல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஹி வ நஹனு சுஃபூஃபுன் நாங்கள் சஃபிலே நிக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடாத்தினார்கள். கால அபூ ஜுபைர் அன் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்து அறிவிக்கப்படுகிறது. குந்து ஃபி ஸஃபி தானி நான் 2வது சஃபிலே நின்றேன் என்று அந்த சஹாபி அறிவிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காயிபு ஜனாசா தொழுகை இருக்கிறார்கள். தனியாயிருந்த கபூருக்கும் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை சஃபாக்கி தொழுகை நடாத்தி இருக்கிறார்கள். ஹபஷாவை சேர்ந்த நஜ்ஜாசி மன்னர் அவர்கள் மரணித்த பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காயிபு ஜனாசா தொழுகை இருக்கிறார்கள் என்ற விடயம் இவ்விடத்திலே பதிவாகிறது. பாபு சுஃபூஃபி ஸிபியானி மஅ ரிஜாலி அலல் ஜனாயிஸி ஜனாசா மீது ஆண்கள் மற்றும் சிறுவர்கள் சஃபாக ஆகுவது சஃபாக நிற்பது பற்றியே பேசக்கூடிய பாடம். حدثنا موسى بن اسماعيل حدثنا عبد الواحد حدثنا الشيباني عن عامر عن ابن عباس رضي الله تعالى ان رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் மர்ர பிகபரின் துஃபின லைலன் மர்ர பிகபரின் கபருக்கான ஆமையில் நடந்த பொழுது துஃபின லைலன் இரவு நேரத்தில் அடக்கப்பட்ட ஒரு கபர்
ஃபகால மதா துஃபின ஹாதா, இது எப்போ அடக்கப்பட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, காலு, அவர்கள் சொன்னார்கள், அல் பாரிஹா, இரவிலே, இரவினுடைய இறுதி நேரத்திலே, முடியக்கூடிய அந்த நேரத்திலே அடக்கப்பட்ட அந்த ஜனாசா என்று சஹாபாக்கள் கூறுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், கால அஃபலா ஆதன்துமுனி, ஏன் எனக்கு அறிவிக்கவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு சஹாபாக்கள் கால சொல்லுகிறார்கள், தஃபன்னாஹு ஃபீ ظுல்மத்தில் லைலி, நாங்கள் அந்த காருணில் மேகம் சொல்ந்த அந்த நடுநிசையிலே அடக்கிவிட்டோம். கரிஹ்னா அன் நூகிலக, கரிஹ்னா அன் நூகிலக, உங்களை விழிக்க வைக்க நாங்கள் வெறுத்தோம் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். நீங்கள் அந்த நேரத்திலே எழும்பி வருவதை நாங்கள் விரும்பவில்லை நாயகமே யா ரசூலல்லாஹ், அந்த இரவு நேரத்திலே, அதனால் நாங்களே அடக்கிவிட்டோம் என்று சஹாபாக்கள் பதில் உரைக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகாம ஸஃபஃபனா ஹல்ஃபஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்றார்கள். ஃபஸஃபஃபனா, நாங்கள் ஸஃபானம் அவர்களுக்கு பின்னாலே. கால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், வான ஃபீஹிம், அவர்களோடு நானும் இருக்கிறேன். ஃபஸல்லா அலைஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தொழுவித்தார்கள். சஹாபாக்கள் பின்பற்றி தொழுதார்கள். அந்த நேரத்திலே இப்னு அப்பாஸ் நாயகம் குர்ஆனுடைய விரிவுரை ஆசிரியர்களிலே அவர்களின் தலைவராகிய, குர்ஆனுக்கு விரிவுரை சொல்லக்கூடியவர்களில் மிக உன்னதமான இப்னு அப்பாஸ் நாயகமும் அந்த நேரத்திலே ஆகியிருந்தார்கள் என்பதை இந்த ஹதீஸிலே பதிவு செய்கிறார்கள். பாபுன் ஃபضل இத்திபாஉ ஜனாஸதி, ஜனாசாவை பின்பற்றுவதனுடைய சிறப்பு, பின்துயர்வதனுடைய சிறப்பில் உள்ள பாடம். வகால ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா, இதா ஸல்லைத ஃபகத் ஸல்லைத்தல்லதி அலைக, இதா ஸல்லைத, நீ தொழுதால், ஃபகத் ஸல்லைத்தல்லதி அலைக, உங்கள் மீது உண்டான கடமை நிறைவேறிவிடும். வகால ஹுமைத் இப்னு ஹிலால், மா அலிம்னா, நாங்கள் அறியவில்லை, அலா ஜனாஸதி இத்னன், ஜனாசாவின் அனுமதியை நாங்கள் அறியவில்லை. வலாக்கின் மன் சல்லா, என்றாலும் யார் தொழுகிறாரோ, சும்ம ரஜஅ, தொழுதுவிட்டு யார், தொழுகை, ஜனாசாக்கு ஒருவர் வருகிறார், ஜனாசா தொழுகிறார், தொழுகையோடு அதை ஏனைய விடயங்கள் அடக்குவதற்கு செல்லவில்லை, மீண்டும் திரும்பி விட்டார், அப்படிப்பட்டவர்களுக்கு இருக்கிறது பல ஒக்கீராத்தும், உஹது மலை போன்ற நன்மை. இவ்விடத்திலே சஹாபாக்கள் வகால ஹுமைத் இப்னு ஹிலால் நாயகம் சொல்லுகிறார்கள், மா அலினா, நாங்கள் அறியவில்லை, அலா ஜனாஸதி இத்னன், ஜனாசா மீது உண்டான அனுமதி, அதாவது தொழுதுவிட்டு திரும்பி விடலாம் என்பதை பற்றி நாங்கள் அறியவில்லை, எல்லாத்தையும் முடித்து விட்டு செல்வதை பற்றி தான் நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று அவரிடத்தில் அவர்கள் அந்த சஹாபி சொல்வார். தொழுகையோடு மாத்திரம் நாங்கள் திரும்பி விட்டாலே பலவு கீராத்தும், ஜனாசாவில் கலந்து ஜனாசா தொழுகை மட்டும் தான் நிறைவேற்றினார், அப்படிப்பட்டவர்களுக்கு கீராத்தும் உஹதுமலை போன்ற நன்மை இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதற்கு பின்னர் உள்ள ஹதீஸிலே சொல்கிறார்கள், ஹதஸனா அபு நுஅமானி ஹதஸனா ஜரீர் இப்னு ஹாசிம் قال سمعت نافع يقول حدث ابن عمر ان ابا هريره رضي الله تعالى عنه يقول மன் தபிஅ ஜனாஸதன் ஃபலஹு கீராத்துன், யார் ஜனாஸாவை பின்துயர்ந்து செல்கிறாரோ அவருக்கு இருக்கிறது கீராத்துன், ஒரு உஹது மலை போன்ற அளவு நன்மை. ஃபகால அக்ஸரு அபூ ஹுரைரத அலைனா, அபூ ஹுரைரா நாயகம் எங்கள் மீது அதிகப்படுத்தினார்கள். ஃபஸத்தகத், யானி ஆயிஷா அபா ஹுரைரத, அபூ ஹுரைரா நாயகம் சொன்னதை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள், உண்மைப்படுத்துகிறார்கள். சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன். ஃபகால இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்ல, லகத் ஃபரத்னா ஃபீ கராரீத கஸீரத்தின், லகத் ஃபரத்னா ஃபீ கராரீத, வரம்பு மீறி விட்டோம், தவற விட்டு விட்டோம். ஃபர்ரத்து ஐ லையஅது மின் அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏவலில் இருந்து வீணடித்து விட்டோம், தவறிவிட்டோம் என்று ஃபகால இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். ஜனாசாவை பின்துயர்ந்து சென்றால் அதற்கு தொழுகை நடாத்தினால் ஒரு கீராத்து நன்மை இருக்கிறது, இன்னும் அதிகமான நன்மைகள் இருக்கிறது. அதை பற்றி சொல்கின்ற பொழுது ஃபகால இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், லகத் ஃபரத்னா ஃபீ கராரீத கஸீரத்தின், இப்ப நாங்க நிறைய ஜனாசாவுக்கு கலந்து கொள்றதில்லை, அதனால அப்படி ஏராளமான நன்மைகளை, ஏராளமான மற்றிட முடியாத உபதுமலை போன்ற நன்மைகளை தவறவிட்டு விட்டோம் என்று அவர்கள் அவரிடத்திலே சொல்லுகிறார்கள். அவர்கள் வருத்தத்தோடு சொல்கிறார்கள். கண்ணியமானவர்கள், நாங்களும் எங்களுடைய சகோதரர்கள் எத்தனை பேர் மரணித்த போதிலும் நாங்கள் செல்லவில்லை. ஜனாசாவில் கலந்து கொள்வதால் ஏராளமான நன்மைகள் உண்டு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இந்த செய்தியை கற்றுத்தருகிறார்கள். பாபு மனின் தலர ஹத்தா துதுஃபன, பாபு மனின் தலர, எதிர்பார்ப்பது பற்றிய பாடம். ஹத்தா துதுஃபன, அடக்கம் செய்யப்படுவதை எதிர்பார்க்கிறாரே அவர் பற்றி பேசக்கூடிய பாடம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ஷஹித ஜனாஸத, யார் ஜனாஸாக்கு சமூகம் அளிக்கிறார், ஹத்தா யுஸல்லிய ஃபலஹு கீராத்துன், தொழுகை நடாத்தப்படும் வரை யார் ஜனாசாக்கு சமூகம் அளிக்கிறாரோ, ஜனாசா தொழுகை நடாத்தப்படும் வரை யார் சமூகம் அளிக்கிறாரோ, பலகு அவருக்கு இருக்கிறது கீராத்துன், ஒரு கீராத்து நன்மை. கீராத்து என்றால் உபது மலை போன்ற அளவு நன்மை. அரபிகள் ஒரு நன்மையின் மிகைப்பை காட்டுவதற்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொருளை காட்டுவார்கள். அதற்கு மலையை, இந்த உலகை முளை குச்சிகளாக மலைகளை ஆக்கித்தான் அல்லாஹ் நிலை நிறுத்தினான். அப்ப அந்த மலைகளை நன்மைக்கு ஒப்பாக்கி அந்த அரபிகள் சொல்லுகிறார்கள், ஜனாசா தொழுகையில் அவர் இணைந்து விட்டால், தொழுகை நடாத்தப்படும் வரை அவர் கலந்து கொண்டால் அவருக்கு இருக்கிறது கீராத்தும், ஒரு உகது மலை போன்ற நன்மை. வமன் ஷஹிதா ஹத்தா துதுஃபன கான லஹு கீராத்தானி, தொழுகை நடாத்தி விட்டு அந்த ஜனாசா அடக்கப்படும் வரையில் அவர் அந்த நிகழ்வில் கடந்து கொண்டால் அவருக்கு இருக்கிறது கீராத்தானி, இரண்டு மலை போன்ற நன்மைகள் அவருக்கு இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். கீழே வமா கீராத்தானி, கீராத்தானி என்றால் என்ன, கீராத்தி என்றால் என்ன என்றால் கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மிஸ்லு ஜபலைனில் அலீமைனி, பிரம்மாண்டமான, மிக பிரம்மாண்டமான இரண்டு மலைகள் போன்ற நன்மைகள் கிடைக்கிறது. ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு திரும்பியவருக்கு ஒரு கீராத்து கிடைக்கிறது, ஒரு உகது மலை போன்ற நன்மை கிடைக்கிறது. ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு அது அடக்கம் செய்த வரையில் நின்று அதற்கு பின்னால் துஆவோடு ஸலவாத்தோடு செல்கிறார் அல்லவா, அவருக்கு இருக்கிறது மிஸ்லு ஜபலைனி அலீமைனி, பிரம்மாண்டமான இரண்டு மலையளவு கீராத்து நன்மைகள் இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அடுத்ததாக பாபு ஸலாத்தி அலல் ஜனாயிஸி ஃபி முஸல்லா வ மஸ்ஜித், ஜனாஸா தொழுவது பற்றிய பாடம். பி முஸல்லா, தொழக்கூடிய இடத்தில், வல் மஸ்ஜித், பள்ளிவாசலிலும் ஜனாசா தொழுவது பற்றி பேசக்கூடிய பாடம். லனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் நஜாஷிய
சாஹிப ஹபஷதி யௌமல்லதி மாத ஃபீஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜாசி மன்னன் மரணித்த அந்த நாளை பற்றி மரண செய்தி சொன்னார்கள். அந்த நாளிலே ஃபகால இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், உங்களுடைய சகோதரருக்கு நீங்கள் பாவ மன்னிப்பு தருங்கள். وعن ابن شهاب قال حدثني سعيد بن المسيب أن أبا هريرة رضي الله تعالى عنه قال إن النبي صلى الله عليه وسلم நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஃப பிஹிம் பிமுஸல்லா, தொழுமிடத்தில் சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஃபாக்கினார்கள். ஃபகப்பர அலைஹி அர்பஅன், 4 தக்பீர்கள் கட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடாத்தினார்கள். அடுத்ததாக பாபு மா யுக்ரஹு, மா யுக்ரஹு வெறுக்கப்படுமே, மின் இத்திஹாதில் மசாஜிதி அலா குபுரி, பள்ளிவாசல் கபறுகள் மீது பள்ளிவாசல் ஆக்கிக் கொள்வதை விட்டும் வெறுக்கப்படுமே, அதை பற்றி பேசக்கூடிய பாடம். வலம்மா மாத ஹஸன் இப்னு அலி, அலி நாயகத்துடைய மகன் ஹசன் நாயகத்துடைய மகன் ஹசன் அலி நாயகத்துடைய பேரப்புள்ளை மரணித்த பொழுது லரபத் இம்ராத்து கும்பத அலா கபரி சனதன், அவருடைய பிரிவை எண்ணி கவலை கொண்ட ஒரு பெண் அவருடைய கபருக்கு அருகாமையில் ஒரு கூடாரம் அமைச்சு ஒரு வருஷம் இருந்தாங்க. சும்மா ருபியத், அதுக்கு பிறகு அந்த கூடாரத்தை நீக்கி விட்டார்கள். ஒரு சப்தத்தை அவர்கள் செவிவிட்டார். யகூல் அலா ஹல் வஜது மா ஃபகது, அலா வஜது மா ஃபகது, இவர் அவரை பெற்றுக்கொண்டாரா இல்லையா என்பதை பற்றி. இப்ப ஒருத்தர் மரணித்து விட்டார், அவருடைய பிரிவை எண்ணி அவருக்கு அருகாமையில் கூடாரம் அமைத்து அதை கவலை கொள்வதனால் அவர் திரும்பி வரப்போவதில்லை என்பதை, அந்த சப்தம் யாருடையது என்பதனை கூறுகிறார்கள். அது ஜின்னுடைய சப்தமாக இருக்கலாம். மினல் முஃமினி அல் ஜின்னி அவ் மலாயிகா, அது ஒரு ஜின்னுடைய அல்லது ஒரு மூமினான ரூஹு அல்லது மலாயிகாவுடைய சப்தமாக இருக்கலாம். ஃபஅஜாபஹு ஆஃபிர் பல் யஈசு ஃபன்கலபு, அதற்கு பின்னால் அதற்கு பதில் உரைக்கிறார்கள். அப்படி வந்து ஒரு கேள்வி ஒன்று கபரிலே இருந்து வெளியானது, இவர் வெளிக்கொண்டாரா, அவர் வெளிவந்தாரா இல்லையா என்று கபரிலே இருந்து ஒரு சப்தம் வர அதற்கு பதில் கிடைத்தது பல் யஈசு, மாறாக நிராசையாகிவிட்டார், பண்கலபு போய்விட்டார், அவர் அந்த இடத்திலே இல்லை, அந்த பெண்மணி அவர் திரும்பி சென்று விட்டார். ஏன் மரணித்தவர்கள் மீண்டும் வரமாட்டார்கள் என்பதனை புரிந்து கொண்டு அந்த கவலைகளோடு அந்த பெண் அந்த இடத்தை விட்டும் அப்புறமாகிவிட்டார். அடுத்த ஹதீஸ் அன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال في مرضه الذي مات فيه, எந்த நோய் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்களோ அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இறுதி தருவாயிலே, லஅனல்லாஹு, அல்லாஹ் சபித்தான், அல் யஹூத வன் நஸாரா, யஹூதிகளையும் நஸரானிகளையும் அல்லாஹ் சபித்தான். இத்தஹது குபூர அம்பியாயிஹிம், அவருடைய நபிமாருடைய கபறுகளை எடுத்துக்கொண்டதால் மஸ்ஜிதன் பள்ளிவாசல்களால். قالت ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வலவுலா ذلك لابرز قبره, நபிமார்கள் மூசா நபியுடைய கபரை நான் காண்பித்து தந்திருப்பேன். غير عني اخشى اي يتخذ مسجدا, பயந்தே தவிர நான் அதனை வெளிப்படுத்தவில்லை. ஏன் அந்த கபூரை இவர்கள் பள்ளிவாசலாக ஆக்கிக் கொள்வார்கள். கபூரின் மீது பள்ளிவாசல் கட்டுவது குற்றம், பள்ளியை விசாலப்படுத்துகின்ற பொழுது கபூர் உள்ளுக்கு வந்தால் குற்றம் இல்லை. அந்த கபூரின் மீது பள்ளியை கட்டுவதுதான் குற்றம், தவறாக புரிந்துவிடக் கூடாது என்பதனை கூறி இந்த ஹதீஸை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி தருணத்திலே லஅனல்லாஹு யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் சபித்தான் யாருக்கு, யஹூதிக்கும் நஸரானிக்கும்,
இத்தகது குபூர அம்பியாயும், அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் நபிமாருடைய கபூரை மஸ்ஜிதன் பள்ளிவாசல்களாக. கபூரிலேயே பள்ளிவாசல் கட்டினதுனால அல்லாஹ்வுடைய சாபம் அவர்களுக்கு இறங்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் சபித்தான் என்று. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸ் வாயிலாக எதனை எங்களுக்கு கூறினார்களோ, எது எங்களுக்கு படிப்பினையாக அமைந்ததோ, இதிலே சுருக்கமான சாராம்சம் என்னவென்றால், ஒரு ஜனாசாவிலே நாங்கள் கலந்து கொள்வதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி, ஒரு ஜனாசாவில் நாங்கள் தொழக்கூடிய தொழுகைக்கு மாத்திரம் கலந்தால் அதனுடைய நன்மை என்ன, காயிபு ஜனாசா தொழலாமா இல்லையா, அந்த ஜனாசாவுடைய தொழுகையை முடித்துவிட்டு அதனை அடக்கம் செய்யப்படுகின்ற நிகழ்விலும் நாங்கள் கலந்து கொண்டால் அதற்குரிய நன்மை என்ன, ஜனாசாவிற்கு எப்படி சஃபாக வேண்டும், குழந்தைகள் கலந்து கொள்ளலாமா, ஜனாசாவோடு எப்படி கொண்டு செல்கின்ற பொழுது எப்படி நடக்க வேண்டும், எப்படி அதை கொண்டு செல்ல வேண்டும், இந்த கேள்விக்கெல்லாம் இங்கே விடை அமைந்தது. அந்த ஜனாசா சுருக்கமாக குலாசா, அதனுடைய குலாசாவை சொல்ல போனால் சாராம்சம், ஜனாசாவோடு நாங்கள் கலந்து கொண்டால் அந்த ஜனாசாவிலே நாங்கள் தூரமாக செல்லாமல், பிரிந்து செல்லாமல், அந்த ஜனாசாவோடு அருகாமையிலே செல்ல வேண்டும். முன்னாலோ பின்னாலோ வலதோ இடதோ நாங்கள் செல்ல வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் வாயிலாக கூறுகிறார்கள். குழந்தைகளும் சஃபா ஆகலாம் என்பது பற்றி கூறுகிறார்கள். பள்ளிவாசல்களிலே இன்னும் தொழுமிடத்திலே ஜனாசா தொழலாம் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் வாயிலாக கூறுகிறார்கள். மறைந்த முகாத்தவாக முன்னிலையில் இல்லாத ஒரு சகோதரருக்கு நாங்கள் பாவமன்னிப்பு தேடலாம், தேடுங்கள், ஜனாசா தொழலாம் என்று தொழுது காட்டியிருக்கிறார்கள் என்பதனை இந்த ஹதீஸ் வாயிலாக நாங்கள் அறியலாம். அது மாத்திரமல்ல, ஜனாசாவில் கலந்து கொள்ளுங்கள். அப்படி கலந்து கொண்டால், தொழுகைக்கு கலந்து கொண்டாலும் கூட உகதுமலை அளவு நன்மை உண்டு. அந்த தொழுகையை முடித்துவிட்டு அதனை அடக்கம் செய்யப்படுகின்ற வரையிலும் நாங்கள் அதில் ஆகிவிட்டால் 2 உகதுமலை போன்ற நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கும் என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாடத்தின் வாயிலாக எங்களுக்கு கூறியிருக்கின்றார்கள். இந்த சுருக்கமான குலாசாவை புரிந்து நாங்கள் கேட்டதை செவிவிட்டு நாங்களும் கடைபிடித்து எங்களுடைய பிள்ளை பிச்சலங்களுக்கும் அதனை கற்றுக் கொடுத்து அவர்களையும் செய்ய பணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் வழங்குவானாக. ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய சகல ஆஜத்துக்களையும் பரிபூரணப்படுத்தி அருள்வாயாக. எங்களுடைய உள்ளங்களை விசாலப்படுத்தி அருள்வாயாக. அகமும் புறமும் வெளிக்கக்கூடிய நிலையிலே நாளை முன்னால் எழுப்பப்படக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. எங்களுடைய சகல காரியங்களை நீ தலைவனாக இருந்து வெற்றியை தந்தருவாயாக. வாஹதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.